ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புத சக்தி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, போராடி ஜெபிப்பது தேவையா? ஏன் போராடி ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்திலே நாம் ஏன் அப்படி போராட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் மக்களுக்கு பல்வேறு சிந்தனைகள் இருக்கின்றன. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 15ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களிலே இப்படியாக பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார் பவுல். அருமையான தேவ பிள்ளைகளே, பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய அப்போஸ்தலன், பெரிய மகிமையான அப்போஸ்தலன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும். ஏயா போராடணும்? பவுல் இந்த காரணத்திற்காக போராடி ஜெபிக்கன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 31ஆம் வசனத்திலே, யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்க இப்படியா போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, போராடி ஜெபிப்பதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும். போராடி ஜெபிப்பதின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். சிலர் நினைக்கிறாங்க, தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய பிதா, அவர்கிட்ட போய் நம்முடைய தகப்பன் போய் நம்ம ஏன் போராடி ஜெபம் பண்ணணும்? போராடி ஜெபிச்சா கிடைச்சிருமா? போராடி ஜெபிச்சா காரியங்கள் நடந்துருமா? போராடித்தான் ஜெபிக்க வேண்டுமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்க, நம்முடைய கர்த்தர் இந்த பூமியிலே மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவருடைய அனுபவத்தை நாம் பார்த்தோமானால் லூக்கா 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை வாசித்தீங்கன்னா பாருங்க, ஜனங்கள் பரிசேயரும் வேத பாரகரும் வேத வல்லுநர்களும் என்ன செய்யறாங்க? அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்யலாம்? இவரை அழிக்கணும்னு திட்டமாய் அவர்கள் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் இயேசு என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஐயா, ராம் முழுவதும் ஜெபிக்கிறதுனா எத்தனை அது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைத்தால் நீங்கள் அப்படி ஜெபிக்கலன்னு அர்த்தம். ராம் முழுவதும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் வேண்டும், ஒரு வேகம் வேண்டும், ஒரு ஊக்கம் வேண்டும். அது போராடி ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஜெபிக்கிறதுக்கே போராட வேண்டியது இருக்கும். தூக்கம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், பல்வேறு சிந்தனைகள் வந்து மோதும், ஐயோ தூங்கிற உடல் சரீர பலகீனங்கள் வந்து மோதும். அத்தனையும் மீறி இருந்தாதான் ராம் முழுவதும் ஜெபிக்க முடியும். இத்தனை மகிமையான ஒரு தேவகுமாரன், அந்த அற்புதமான தேவகுமாரன் தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்றாரு? ராம் முழுவதும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா ஒரு பக்கத்துல மூர்க்க வெறி கொண்டு அவர்கள் இயேசுவை என்ன செய்யலாம் என்று, எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி துரத்தலாம் என்று அலையும் பொழுது அவர் இப்படியாக ஜெபம் பண்ணும்படியாக ஒரு மலையில் ஏறினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ சோர்வுகள் இருக்கலாம். ஒருவேளை உங்க கணவனுக்கு வந்த ஆபத்துகள், உங்க தொழில, குடும்பத்துல கடன் மூலமாக, குடும்ப பிரச்சனைகள் மூலமாக எத்தனையோ ஆபத்துகள் வந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் கொள்வதற்கு எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது. அது தேவனை நம்பி விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்க காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆமான் போன்றவர்கள் உங்கள் எஸ்தருக்கு விரோதமா சூழ்ச்சி செய்தது போல உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் செய்கிற சூழ்ச்சிகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எரிகோ கோட்டைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க தப்பி செல்ல முடியாத மகா பயங்கரமான கோட்டை போன்ற மறைவுகள் இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக பர்வதங்கள் நின்று கொண்டிருக்கலாம். பர்வதங்களை போன்ற பிரச்சனைகள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது நடப்பது என்ன? அந்த பர்வதங்களை என்ன செய்வீங்க? நீங்க மலைகளை நீங்கள் மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவீர்கள். ஒரு விரோதமா இருக்கிற எல்லா சேலஞ்சையும் மலையை நொறுக்குவது போல மிதித்து நொறுக்குவீர்கள் என்று விதத்தில் சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக நொறுக்க முடியா? ஜபத்தின் மூலமாக அரண்களை தள்ள முடியும். ஜபத்தின் மூலமாக உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் நொறுங்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளை, லூக்கா 22ஆம் அதிகாரம் 42 வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, சிலுவை பாடுகளுக்கு போவுக்கு முன்னாடி அவர் பிதாவை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறார். என்ன ஜெபம் பண்ணார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, கடவுள் பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு கேட்கிறார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். நல்ல